தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது. ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? ஓராண்டுக்கு முன்னால் நான் பதவிக்கு வந்தேன். ஓராண்டில் 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3, தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இவர்களை விட்டு வைக்கலாமா? ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் அந்த நாட்டை ஆழ்வதாக கூறும். என்னை முழுவதும் அறிந்தவர்கள் தான் என்னுடைய கழகத்திலே நிரப்ப இருக்கிறார்கள்.